பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனங்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நடத்துவாராக. தேவ ஜனமே, வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். உடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்கள் கிடைப்பதுண்டு, வார்த்தைகள் கொடுக்கப்படுவதுண்டு, அந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்வதுண்டு. எந்த வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார்? யாருடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார்? இங்கே வாசிக்கும் பொழுது ஏசாயா எழுதினதான தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலே 44வது அதிகாரம் 26வது வசனத்திலே வாசிக்கிறோம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர். ஆம் தேவ பிள்ளையே, என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி. தேவன் எந்த வார்த்தையை நிலைப்படுத்துகிறார்? யாருடைய வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார்? தேவன் ஊழியக்காரருடைய வார்த்தையை அவர் நிலைப்படுத்துகிறார். ஏன்? எப்படிப்பட்ட வார்த்தை? ஊழியக்காரனுடைய வாயில தேவனுடைய வசனம் இருக்கும். ஆசாரியர்களுடைய உதடுகளிலே ஜனங்கள் வசனத்தை தேடுவார்களே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் விரும்புவது என்ன? ஊழியக்காரர்களுடைய வாய்களிலே வார்த்தைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த வார்த்தை புறப்படும் பொழுது அந்த வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் எழுப்பிவிட்டார்கள். ஓபன் பண்ணா எக்கச்சக்க ஊழியக்காரர்கள். கேட்டு பாருங்க, அப்படி ஒரு தீர்க்க தரிசனம், இப்படி ஒரு தீர்க்க தரிசனம், நீ இப்படி இருப்பன்னு ஒரு தீர்க்க தரிசனம், இந்த ஆண்டு இப்படி போகுன்ற ஒரு தீர்க்க தரிசனம். எதையாவது குறிப்பிட்டு பேசினால் அது நலமா இராது. அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவ பிள்ளையே, ஏதோ இப்படி நீ ஆசீர்வாதமா இருப்ப, இப்படி உயர்ந்திருப்ப, அதை செய்வ, இதை செய்வ, இது தீர்க்க தரிசனம் அல்ல. இது தேவனுடைய வார்த்தை அல்ல. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லாததை நீ சொல்லி, நான் பேசாததை நீ பேசி அதை தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறதான மெய்ப்பனே, அதை தீர்க்க தரிசனம் என்று சொல்லுகிறதான ஊழியக்காரனே, அந்த வார்த்தையை நான் ஒரு நாளைக்கு நிலைப்படுத்த மாட்டேன். ஆண்டவர் யாருடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறார்? ஊழியக்காரனே, உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்படுமானால், தேவனுடைய வார்த்தை உன்னுடைய வாயிலிருந்து, தேவனுடைய வசனம் உன் வாயிலிருந்து அது புறப்படுமானால், அந்த வார்த்தையை கர்த்தர் அவர் நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப எந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிலைப்படுத்த முடியும்? தெளிவா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க எந்த மெய்ப்பனுக்கு கீழே இருக்கிறீங்களோ, எந்த ஊழியக்காரனுக்கு கீழே இருக்கிறீங்களோ, அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறதான வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். அப்பப்போ சொல்லுகிறது உண்டு. நீங்க அங்க இங்க போய் அந்த கூட்டம் இந்த கூட்டம் போய் தலையில கை வச்சுட்டு விடுவிச்சுட்டு வந்துடலாம் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, திரும்ப எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி விடுதலை ஆனது போல இருக்கும். திரும்ப அந்த பிரச்சனை எழும்பும். உங்க சபையில உங்க ஊழியக்காரர்கள் உங்களுக்கு செபித்து விடுதலையாக்காத எந்த ஒரு விடுதலையும் விடுதலை அல்ல. உங்க சபையில சில நேரங்கள்ல சில ஊழியக்காரர்களை கர்த்தர் கொண்டு வந்து பயன்படுத்துவார். அது உங்க சபைகளிலிருந்து புறப்படும் பொழுது அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு விடுதலை. அந்த வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்துவார்.
மாறா இங்க அங்க போய் அந்த வார்த்தை இந்த வார்த்தை, இப்படி எக்கச்சக்க காரியங்கள் வேண்டாங்க. கர்த்தர் கொடுத்த மெய்ப்பனுக்கு கீழே அடங்கிருங்க. கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழே அடங்கிருங்க. எந்த சபைக்கு போகிறீர்களோ அந்த சபையில் இருக்கிறதான மெய்ப்பன் கொடுக்கிற வார்த்தையை தேவன் நிலைப்படுத்துவார். அதைதான் வசனம் சொல்லுகிறது, நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி கட்டப்படுவீர்கள் என்று சொல்லி யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை நான் எடுப்பிக்கிற தேவன். நான் எடுப்பிக்கிற தேவன். ஆம் தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் இருக்கிறதான பாழான ஸ்தலத்தை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அவருடைய வார்த்தை வரும்னா அந்த வார்த்தையில சமாதானம் இருக்குங்க. அவருடைய வார்த்தை வரும்னா அந்த வார்த்தையில சந்தோஷம் இருக்கும். அவருடைய வார்த்தை வரும்னா அந்த வார்த்தையில நிம்மதி இருக்கும். அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை பிடிச்சு வைப்போம். நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அது ரிங்காரமிட்டு கொண்டு இருக்கட்டும். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்துவேன் என்று சொன்னீரேன். கட்டுக்கதைகள் அல்ல. மேல இருக்கிற வசனத்துல நாங்கள் வாசிக்கும் பொழுது கட்டுக்கதைகளுடைய கதைகளை நான் அபத்தமாக்குகிறேன். அது ஊழியக்காரனே அப்படி சொன்னால் அதை அபத்தமாக்குகிற தெய்வம் அதை அபத்தமாக்கி போடுவீராக. என் ஊழியக்காரர்கள் அவர்கள் பேசுகிற என் வார்த்தைகள், இந்த வேதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜனங்களும் அதை புரிந்து அதன் பாதையிலே நடக்க கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரனுக்கு கீழ் அடங்கி இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனமே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த ஊழியக்காரன், கர்த்தர் கொடுத்திருக்கிற சபை, அங்கிருந்து புறப்படுகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை விட்டு வேறு வார்த்தை வேண்டாம். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்வீர்களானால் அந்த வார்த்தைகளை நிலைப்படுத்துகிற கர்த்தர் உங்களை நிலையாய் நிறுத்தி நடத்துவாராக. God bless you.